அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆனி உத்திர தரிசன நன்னாள், அதாவது ஆனி திருமஞ்சன நன்னாளில் நமது குடும்பத்தின் நன்மைக்காக நாம் என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவு செய்துள்ளேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதிவு தருவது வழக்கம். இந்த ஆண்டும் இந்த பதிவு உங்களுக்காக. பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. வருகின்ற 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்காக 13 சக்தி வாய்ந்த ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வரலட்சுமி தாய்க்கு வெண்கல சொம்பில் அதர்வன வேத முறைப்படி கலசம் கட்டி வெண்கல கலசமாகவும், இந்த ஆண்டு வரலட்சுமி தேவியினுடைய மூல மந்திர உபதேசமும் வழங்க உள்ளேன். உங்கள் குடும்பத்திற்கு இந்த கலசமும் மூல மந்திர உபதேசமும் பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஆனி திருமஞ்சன நன்னாள் 22/6/2026 திங்கட்கிழமை வருது. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நடராஜருக்கு அன்று மிக சிறப்பான அபிஷேக நிகழ்வு நடைபெறும். நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை தான் அபிஷேகம் நடக்கும். அதில் இந்த ஆனி மாதம் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடைபெறும் அபிஷேகம் மிக மிக உன்னதமானது, சக்தி வாய்ந்தது. சரிங்களா? அந்த அன்னைக்கு நாம் என்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அன்று குளிக்காமல் காலை உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்று வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது. சிவ விபூதி நெற்றியில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். முடிவெட்டுதல், முகச்சவரம் செய்தல் கூடாது. அன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. எக்காரத்தை கொண்டும் யாரிடமும் அன்று கடன் வாங்காதீர்கள். எந்த ஒரு பொருளையும் அன்று அடமானம் வைக்காதீர்கள். நகம் வெட்டுதல் கூடாது. அன்று யாரிடமும் கோபப்படாமல் இருங்கள். அதே சமயம் யாருக்கும் நீங்கள் சாபமும் தராதீங்க, உங்களுக்கும் யாரும் சாபம் தர மாதிரி அன்று நடந்து கொள்ளாதீர்கள். அன்று அசை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்று சிவ நிந்தனை செய்ய வேண்டாம். அதாவது சிவ பக்தர்களை துட்சமாக பேசி ஏளனம் செய்வது போன்ற காரியங்களை செய்து விடாதீர்கள். மிக முக்கியமான ஒன்று, சிவ பூஜைக்காக அன்று வில்வ இலைகள் தேவைப்படும். அந்த வில்வ இலைகளை அந்த அன்னைக்கு பறிக்காதீங்க. அதுக்கு முந்தின நாளே பறித்து வச்சுக்கோங்க. ஆணி திருமஞ்சன நாளில் வில்வ இலை பறிக்க வேண்டாம். சரி, என்ன காரியங்கள் செய்யணும்? அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுவது மிக மிக முக்கியம். எழுந்து பூஜை அறையில் சிவனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். இந்த ஆணி திருமஞ்சன நாளில் ஒரே ஒரு தேங்காயை வைத்து சிவ பூஜை எப்படி செய்யணும்னு இன்று நம்ம சேனல் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த பதிவை இன்னும் நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் சிலைகளுக்கு பாலலிங்கத்திற்கு என்ன அபிஷேகம் செய்யணும்னு அதுக்கும் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி, அன்று வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரே ஒரு முறை சிவபுராணத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள். அல்லது குறைந்தபட்சம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவ ஆலய சென்று அங்கே தரிசனம் பாருங்கள், நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிவ வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். தேங்காய் வைத்து வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்க, அந்த வழிபாடு. அதே சமயம் அன்று 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புனிதமான ஒரு காரியம். உங்களது காரிய தடைகள் அத்துணையும் நீக்கும் புனிதமான அன்னதானம். ஆனி உத்திரம் அன்று செய்ய வேண்டிய அன்னதானம். முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், அல்லது எங்கள் அன்னசேவா குழு அன்று செய்யும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். டிஸ்பிளேல கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, வருகின்ற 29ஆம் தேதி பௌர்ணமி அன்று சத்திய நாராயணர் மகா ஆகர்ஷ்ண ஹோமம் பழனியில் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் குடும்பம் அத்துணைக்கும் யாக வேள்வியில் சங்கல்பம் செய்யப்பட்டு அவருடைய பிரார்த்தனை இறைவனிடம் சேர்க்கப்பட்டு அந்த பிரார்த்தனை விரைவாக நிறைவேற காரிய சித்தி எந்திரம் பிரசாதமாக வழங்கப்படும். உங்கள் பிரசாதத்திற்கு முன்பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நோக்கி நாம் சிறப்பு ஹோமம் நடத்தப் போகின்றோம். குடும்பத்துடன் நேரடியாக கலந்து கொள்வதாக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். அதற்காக நாம் பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு தனி குழுவை உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவினுடைய முழு விவரமும்
பதிவு கட்டணமும் தந்துள்ளேன். விருப்பமுள்ளோர் அந்த குழுவில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு பிரசாதங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.